பெரியார் அப்படிங்கிறவர் யாரு? பெரியார் ஒரு ரேஷனலிஸ்ட் அவ்வளோதான். ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் அவர். அவர் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை கிடையாது. சமுதாயத்தில் உயர்வை கொண்டு வரதுக்கு பாடுபட்ட மனிதர். ஒரு சீர்திருத்தவாதி. சீமான் அவர்களுடைய அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தேவையில்லாதது. வசீகரமாக பேசுறதோ எல்லாரும் தாக்கி பேசுறதோ அரசியல் இல்லை. சீமான் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு அரசியல் வியாபாரி தான் அவர். கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் வரலாம், அவர் சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவர் நிறைய போராடினார். தமிழ்நாட்டு அரசியலில் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் அவர் பேசுறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பெரியார் ஏன் தேவைப்படுறாரு? காலம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. இனிமேலாம் இந்த ஜென்ரேஷன் பெரியார்னா யாருமே தெரியாது. இப்போ இல்லை, என்றைக்குமே தேவைப்படுறாரு, அன்றைக்கே தேவைப்பட்டாரு, இனிமேலும் தேவைப்படுவார். நிச்சயமா தேவைப்படுறாரு, இன்னும் தேவைப்படுவார், வருங்காலத்திலேயே தேவைப்படுவார். இப்போதான் ரொம்ப தேவைப்படுறாரு என்ன கேட்டா. எனக்கும் சனாதன தர்மம் தான் முடியும், நான் சாமி கும்பிட்றவன் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதை தவிர அது அவர் அப்போஸ் பண்ணுறது அவருடைய விருப்பம். அது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு. நீ நம்புறதை அவர் தடுக்கலை. பெரியார் அப்படிங்கிறவர் யாரு? சூப்பரான ஒரு தலைவர். ஏன்னா இந்த காலத்திலே ஜாதி மதம்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைலாம் செய்கிறாங்க. அந்த காலத்திலே ஜாதி இல்லைன்னு சொல்லுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், சாமி இல்லைன்னு சொல்லுறதுக்கு ஒன்றும் ஒரு கட்ஸ் வேணும். இன்றைக்கி நம்மலாம் ஷூ போடுறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டாலே தப்புன்னு நம்மளை சில பேரெல்லாம் அந்த கோயிலெலாம் சேர்க்காமலாம் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி எல்லாரும் ஒன்று தான் சரிசமமாக இருக்கணும்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா அவர் தான். பெண்களுக்கு மெயினாக எல்லாருமே அது கிடைக்கணும்னு சொன்னவரும் பார்த்தீங்கன்னா பெரியார் தான். பெரியார் ஒரு ரேஷனலிஸ்ட் அவ்வளோதான். நிறைய சமூக சீர்திருத்த மாதிரி அவரும் ஒரு ஆள், அவ்வளோதான். பெரியார் என்பது இந்த சமூகத்தில், தமிழகத்தில் ஒரு குறிப்பாக சொல்ல போனாக்க உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு பகுத்தறிவையும் ஒரு சமூக நல்ல இது உருவாக்கிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் அவர். சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடினவர். இந்த சனாதன்ற பெயரால் மனுஷனை வேறுபடுத்துகிற விஷயத்துக்காக போராடினவர் அவர். இன்றைக்கி அவருடைய விதை தான் இன்றைக்கி திராவிட இயக்கத்துக்கு ஒரு இதுவாக இருக்குது. பெரியார் தமிழ் சமூகத்திற்கு மட்டும் தொண்டு செய்யலை, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நிறைய அறிவுரைகளை பெரியார் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு நம்ம மாநிலம் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் தாய்மொழி முக்கியம், இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த உணர்வை விதைத்தவர்கள் பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். அதனால் பெரியார் இன்றைக்கு ஒரு சிலர் விமர்சனம் செய்கின்றார்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பெரியாரை தமிழ் சமூகம் மறக்க முடியாது, மறக்க இயலாது. அவர் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை கிடையாது. பெண்களை மதிக்கிற இடம் எந்த இடமோ அந்த இடத்துல அவர் பெரியார்ன்றவர் இருப்பார். இப்போ ஆக்சுவலாக டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பெரியாரை பேஸ் பண்ணி தான் வந்தாங்க. இந்த திராவிடம்ன்றதை ஃபேஸ் பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே கொஞ்சம் மறந்துட்டாங்க, ஏன்னா பிஜேபியோட சேர்ந்தனால அவங்க மறந்துட்டாங்க. டிஎம்கே இன்னும் பெரியாராக இருக்காங்க. பெரியார்ன்ற பேர் சொல்கிற வரையும் தான் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் வெளியே வர முடியும், வின் பண்ண முடியும். அவர் பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்துருக்காரு. ஐ மீன் அவங்க முன்னேற்றத்துக்கான வழியே சொல்லியிருக்காரு. அந்த காலத்துலேயே ஹேர் கட் பண்ணிட்டு போகணுன்னு இருக்காரு. போலீஸில் வேலை செய்யணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. பெண்களாக இருந்தானா ஆண்களாக இருந்தால் என்ன, போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு கைத்தடி கொடுத்தா போதும், அது பெண்களுக்கான இதுதானே, அந்த பதவி தான் அவங்களுக்கு. நீ ஆண் பெண்ணுன்றதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்லாம் சொன்னார். முடியை வெட்டிக்கிட்டா மட்டும் எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்னு விதண்டாவாதம் பேசுறாங்கல்ல. இல்லை, அது முடி வெட்டுறதுன்னு இல்லை, அது ஒரு ஃப்ரீடம், அது அவங்க இஷ்டம். முடி இருந்தால் என்ன, முடி கம்மியாக இருந்தால் என்ன, அதிகமாக இருந்தால் என்ன. ஏன்னா இப்போல்லாம் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அப்போல்லாம் நம்ம நிறையா முடி இருந்தால் தான் நல்லதுன்னு இப்போ டக்குன்னு ஒரு ஹேர் போட்டுட்டு எங்கே வேணால் உடனே கிளம்பிடலாம்ல. அதெல்லாம் ஈக்குவாலிட்டி கொடுத்தது. ஆனால் பெரியார் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக எங்கே பிரச்சனைன்றது கண்டுபிடிச்சது பெரியார் தான். ஒரு ஒரு ஹியூமன் மேலே வரணும் அப்படின்னா அந்த ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ எதிலிருந்து வரணும் அப்படின்றது அவர் யார்கிட்ட சொன்னால் அது போகும். பெரியார் தான் முக்கியம், அவர் தான் பேஸ், அவர் தான் அடிப்படை. இது பண்ணார்.
அவர் வந்துட்டு சுவாமி அந்த இதெல்லாம் அதுக்கு எதிர்த்த மாதிரி எதிர்த்த மாதிரி இருந்தாலும் சனாதனத்துக்கு எதிர்த்த மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு இந்த பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கறது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நீங்கள் மற்ற இப்போ யூ கேன் ஈஸிலி கம்பேர் வித் தி நார்த் சைட் ஸ்டேட்ஸ் வித் தி சவுத் சைட் ஸ்டேட்ஸ். நம்ம வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த லேடிஸ்க்கெல்லாம். நம்ம எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. லேடிஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், மதிப்பு கொடுக்குறோம் எல்லாமே. அது ரொம்ப அங்கே கிடையாதுங்க. மோஸ்ட்லி அங்கே வந்துட்டு அந்த மாதிரி விஷயமே கிடையாது. அதுக்கு பேஸே வந்துட்டு நம்ம இவர் போட்ட விதை தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவங்களுடைய கல்ச்சருக்கு நம்மளுடைய கல்ச்சருக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இப்போ கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த இது சமுதாயத்தில் உயர்வை கொண்டு வரதுக்கு பாடுபட்ட மனிதர். நான் அவரை வந்து பார்த்துருக்கேன். கேஏபி விஸ்வநாத் ஹைஸ்கூல் திருச்சிராப்பள்ளியில் வந்து தில்லநகரில் பார்த்துருக்கேன். அவர் எப்படி வருவார்னா, நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அவர் எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா, அவர் வண்டியிலேயே எல்லாமே வரும். அவர் உட்காந்துருப்பார். அதாவது ஒரு மேடையில் உட்காந்தாருன்னா துணியெல்லாம் விரிச்சிருக்கும், அதில் உட்காந்து பேசுவார். அவர் எப்படி இருப்பார்னா, ஒரு பேஷண்ட் மாதிரி தான். அந்த இதெல்லாம் டியூபெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அதை பற்றி பர்சனல் அதுக்குள்ளே வரல. அவர் சமுதாயத்துக்கு பாடுபட்டார். அவர் இருந்ததுனால பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமுதாயத்தில் ஒரு முன்னேற வழிகாட்டினார். அது வந்து அவர் சில கருத்துக்கள் தவறாகவும் இருக்கலாம், சில கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதாகவும் இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் வரலாம், அவர் சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவர் நிறைய போராடினார். பெரியார் வந்து ஒரு சீர்திருத்தவாதி. என்னது ரொம்ப நம்பிக்கையோட பெண்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். மறுமணத்தை பற்றி எடுத்து சொன்னவர். அவரோட கொள்கைகளோடலாம் நம்மளாம் வாழ்ந்துருக்கிறோம். இப்போ இருக்க அரசியல் சூழல்ல பெரியார் ஏன் தேவைப்படுறாரு? இப்போல அவர் எப்பவுமே தேவை தான். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக வந்து பாருங்கடான்னாரு. அவர் பேசின காலம் வேற, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேற. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. அன்னைக்கு போய் இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு பேசினா எடுபடுமா சொல்லுங்க? காலம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. இனிமேலாம் இந்த ஜென்ரேஷன் பெரியார்னா யாருமே தெரியாது. இப்போ இல்லை, என்றைக்குமே தேவைப்படுறாரு. அன்றைக்கி தேவைப்பட்டார், இனிமேலும் தேவைப்படுவார். அது வந்து ஆலமரமாக விருட்சமாக இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. இன்றைக்கி அந்த அமைப்பு வந்து ஏதோ ஒரு சிறு அமைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த கருத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்கு இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லேயும் அதுக்கு இருக்குது. அதனால் அது வந்து அது எதுவும் பண்ண முடியாது, அது தேவை இருக்குது. நிச்சயமாக தேவைப்படுறாரு, இன்னும் தேவைப்படுவார், வருங்காலத்திலே தேவைப்படுவார். அவர் ஆற்றிய பணிகள், தமிழ் சமூகத்திற்கு அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிற செய்திகள் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ் சமூகத்திற்கு, ஏன் மனித குலத்திற்கே பெரியார் தேவைப்படுவார். இப்போதான் ரொம்ப தேவைப்படுறாரு என்ன கேட்டால். இப்போதான் அவர் ஏன் தேவைப்படுறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து தமிழ்நாடே வந்து இந்தியாவில் ஒரு தனி மாநிலமாக இருக்குது. தனி மாநிலம்னா ஒரு எல்லாரும் ஒரு அட்ராக்டாக ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னோடய டாட்டர் கூட அவள் வந்து அட்வொகேட்டாக இருக்கா. அவள் யூஎஸ் போய் படிச்சுட்ருக்கா. ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த இடஒதுக்கீடு அந்த இது அதில் தான் நாங்கள் மேலே வந்தோம். கண்டிப்பாக தேவைப்படுறாரு. அவர் திருவள்ளுவர்லாம் வந்து நடக்க போகிற விஷயத்த பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்துட்டாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க எப்படி நம்ம இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்துட்டு சமநீதி வேணும்னு சொன்னவர். நான் வந்து ஒரு வழக்கறிஞர், நான் மலேசியாவிலேருந்து வரேன். எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஸ் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதெல்லாம் வந்து பேசினவர் தான் பெரியார். சீமான் அவர்களுடைய அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தேவையில்லாதது. ஏன்னா அவர் பாட்டுக்கிட்ட அவர் வரியில் நல்லா தான் வந்து போயின்னுக்கிறாரு. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசி இருக்கிற செல்வாக்கையும் வந்து கெத்துக்கலான்னு தான் தோணுது. அவர் இருக்கும்போதே கான்ட்ரவர்சி வந்துருக்குங்க. அவரோட இது யாருமே 100% யாரும் ஏற்றுக்கல. அதுக்கு அப்போசிஷன் நிறைய இருந்திருக்கு. அப்போ இது சும்மா பொலிட்டிக்கல் ஆகுறாங்க, சும்மா பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை பேக் பண்ணாங்க, அவ்வளோதான். பெரியாருக்கு சொல்லி யாராவது ஓட்டு வாங்க முடியுமா? கடவுள்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? அவங்க சொல்கிறேன் கேட்குங்க. நீங்கள் திமுக வந்து கடவுள் கிடையாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். வசீகரமான பேச்சாளர் எல்லா கட்சிகளிலும் இருக்காங்க. இவர் தான் இல்லை. வசீகரமாக பேசுகிறதோ எல்லாரும் தாக்கி பேசுகிறதோ அரசியல் இல்லை. பெரியாரை வந்து குறை சொல்லி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் படுத்த முடியாது, அரசியல் நடத்த முடியாது. ஏன்னா பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சயின்ஸ் அறிவியலோடு சம்மந்தப்பட்டது. எது உண்மை எது பொய்ன்னு பகுத்து பார்க்கறது தான் பகுத்தறிவு. அது வந்து உலக நாடுகளில் இங்கர்சால் பண்ணார். இங்கர்சால்ற மேலே பண்ணார். அதே போல் வந்து அவர் கடவுளுக்கு மறுப்பாளர்ன்றது மட்டுமே இல்லை, அவர் வந்து மனுஷனை மதிக்கணும். கடவுளை மனுஷனை சொன்னதுக்கு விஷயம்னா கடவுளை மட்டுமே கும்பிட்டு மனுஷனை மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போராடணும் ஒரு மனுஷன். அதனால் வந்து அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னால் இது பண்ணல. கடவுள் பேர சொல்லி வேற்றுமையாக பண்ணுற எல்லோரும் ஒன்று தானே.
அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். சத்திரிய சூத்திரம் இவங்களா உருவாக்கினது. நில உடம்பு சம்மந்தமாக இருந்தது. கிராமத்துக்கு வெளியே வந்து சேவகம் பண்ணுறவங்களாம் கிராமத்துக்கு வெளியே இருந்தாங்க. ஒரு பண்ணையார் இந்த மாதிரி உயர்ந்த சமூகம் உள்ளவங்க உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு சேவகம் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. இவங்க இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. ஒரு வண்ணார் வேணும், ஒரு முடி வெட்டுறவன் வேணும், ஒரு மண்பானை சேர்வணும். இவெல்லாம் இருந்தால் தான் அந்த உயர்ந்த ஜாதி சொல்லவும் உழைக்க முடியும். அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வந்து என்ன விஷயம்னாக்கா அவனும் மனுஷன். இப்போ துப்புரவு தொழிலாளி இருக்கான். இன்றைக்கி துப்புரவு தொழிலாளி செய்கிற விஷயத்த இன்றைக்கி அவங்களா செய்ய முடியுமா? அவங்களுடைய கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா? ஒரு வகையில் அவரை மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது தான். திரு சீமான் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சீமான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் வியாபாரி தான் அவருக்குன்னு ஒரு கொள்கைலாம் கிடையாது. எங்கே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருந்தார். இப்போ என்ன அப்படியே டோட்டலாக மாறிட்டு அப்படியே பிஜேபியோட சேர்ந்துட்டு ஹெச் ராஜா வந்து ஒரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரங்கராஜ் பாண்டேனே யாருன்னே தெரியாமல் அவருக்கு இருந்தது. இப்போ ரங்கராஜ் பாண்டேயை பற்றி அவர் சொல்கிறாரு. என்ன வேணால் அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. அவரே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. அவர் தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 1% ஒரு ஓட்டு இருந்ததா கூட இனிமேல் கீழே தான் போகும். அவரை வச்சு எதுக்கு அரசியல் பண்ணால் அவர் வேறங்க, அவர் லெவல் வேறு. இங்கே இப்போ இருக்கவங்களாம் பியூர் அரசியல் இதை நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக கிடையாது. தே ஆர் லுக்கிங் ஃபார் ஏ பெனிஃபிட். எனக்கு வந்து சனாதன தர்மம் தான் முடியும், நான் சாமி கும்பிட்றவன் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதை தவிர அது வந்துட்டு அவர் அப்போஸ் பண்ணுறது வந்துட்டு அவருடைய விருப்பம். அது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு. நீ நம்புறதை அவர் தடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மற்றபடி அவருடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான பிரின்சிபல்ஸ். நிறைய விஷயம் வந்துட்டு இன்றைக்கி நடக்கிற விஷயம் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நடக்கிறப்ப அதை மாடர்னைசேஷன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் அந்த காலத்துலேயே இதையெல்லாம் சொன்னது தான் பெரியார். நமக்கு எது சரின்னு படுதோ சரினோ, தன் கால் மேலே ஒருத்தர் கால் போட்டுக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய அனுமதி நமக்கு தேவையில்லைன்னு சொன்னதும், ஒரு கணவர் இறந்துட்டோன்னே உடன்கட்டை ஏற்றதை விட இன்னொரு வாழ்க்கையை நமக்கு வச்சுக்கிட்டு வாழணுன்றதும், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு மற்றவங்களோட அனுமதி நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னதும், இந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடெல்லாம் அவர் வந்து வெளியே கொண்டு வந்தார். அது நம்ம நாட்டுக்கு அது வந்து ஒரு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரொம்ப முன்னுக்கே அதை பார்த்துட்டாரு. அதான் விஷயம்.